ஆண்டவராகிய இயேசுவின் அற்புத நாமத்தில் உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம். கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனுடைய பிரசன்னத்தில் எப்பொழுதும் நீங்கள் அடைக்கலமாயிருங்கள். சகல உபத்திரவங்களிலிருந்தும், பிசாசுக்களுடைய தந்திரங்களிலிருந்தும், எதிரிகளுடைய சூழ்ச்சிகளிலிருந்தும் நம்ம எல்லாம் பரிபூர்ணமாய் விடுவிக்க நம்முடைய தேவன் மகத்துவமானவராய் இருக்கிறார். 46ஆம் சங்கீதத்தில் முதல் வசனத்தை வாசித்து பாருங்கள். தாவீது ராஜாவான பிறகு தனது வாழ்க்கையின் வெற்றிக்கு என்ன காரணம் என்கிற ரகசியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். எத்தனை மகிமை என்று உங்களுக்கு விளங்குகிறதா? தேவனே நமது அடைக்கலம். ஒரு தலைவருக்கு அநேகர் கையில் துப்பாக்கி ஏந்தி கொண்டு பாதுகாப்பு மனிதர்கள் போவதையும் வருவதையும் நீங்கள் பார்த்திருக்கலாம். உலகத் தலைவர்கள் அநேக பேர் துப்பாக்கி குண்டுகள் வந்து தாக்காதபடி அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த கண்ணாடி காருக்குள்ளே இன்றைக்கும் உலா வருவதை நாம் பார்க்கலாம். எவ்வளோதான் புகழ்பெற்ற மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் எதிரிகள் எங்கே தங்களை தாக்கி விடுவார்களோ என்று பயந்து நடுங்கியவர்களாக தங்களை சுற்றிலும் பாதுகாப்பு வளையம் போல ஏராளமான பாதுகாப்பு வீரர்களோடு தான் இன்றைக்கும் பூமியில் உலகம் முழுவதும் தலைவர்கள் எல்லோரும் நடக்கிறார்கள். ஆனால் தாவீது ராஜா தனது அடைக்கலமாக இராணுவ வீரர்களையோ நூற்றுக்கணக்கான கேடகம் பிடித்தவர்களையோ தன்னோடு வைத்து கொள்ள அவர் விரும்பாமல், தேவனே என்னுடைய அடைக்கலம், அவருடைய பலத்த கரமே என்னுடைய அடைக்கலம், அவருடைய தூதுவர்களே என்னுடைய பாதுகாப்பு, ஆபத்து காலத்தில் அவரே என்னுடைய அடைக்கலம் என்று எத்தனை மகிமையாக தாவீது இந்த இடத்துல அற்புதமான ஒரு சாட்சியை நம் மத்தியில் சொல்லுகிறார் என்று சற்று எண்ணி பாருங்கள். என் அன்பான தேவ ஜனங்களே, இன்றைக்கு இருக்கிற பொல்லாத உலகில், எங்குமே சண்டாளர்கள் பெருகியிருக்கிற உலகில், எங்குமே அக்கிரமக்காரர்களும் துரோகிகளும் பெருகியிருக்கிற அந்த உலகில் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து நமது அடைக்கலம். நம்முடைய தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம் இதுவே தான். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, நாம் உலக மனிதர்களைப் போல அங்கே போய் உதவி தேடலாமா, இங்கே உதவி தேடலாமா என்றல்ல, இரவும் பகலும் நம்மை விட்டு விலகாமல் நம்முடனே கூட இருக்கிற நம் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தையே நாம் தேடி 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 அந்த அடைக்கலத்தை நாம் பற்றி கொள்வோம். அவரே நமது அடைக்கலம். ஆபத்து காலத்தில் நமக்கு அனுகூலமான துணையாய் அவர் இருக்கிறார். தாவீதை சவுல் எதிர்த்தார், பெலிஸ்தர்கள் எதிர்த்தார்கள், அம்மோனியர்கள் எதிர்த்தார்கள், கானானியர்கள் எதிர்த்தார்கள், அமலேக்கியர்கள் எதிர்த்தார்கள். இத்தனை சத்துருக்களின் படைகளின் மத்தியில் தாவீது என்றைக்கும் ஜெயவீரனாகவே அவர் இருந்தார். தேவன் ஒருவரே என்னுடைய அடைக்கலம் என்று அவர் கர்த்தாதி கர்த்தரை மகிமைப்படுத்தி வாழ்ந்தார். இதுவே நமது நம்பிக்கை, இதுவே கிறிஸ்தவ வாழ்வினுடைய விசுவாசம். இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு விரோதமாக, சபைகளுக்கு விரோதமாக, கிறிஸ்துவ ஜனங்களுக்கு விரோதமாக எத்தனை விதமான கோலியாத்துக்கள் நாம் வாழும் தேசங்களிலே பெருகியிருக்கிறார்கள். ஆனாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆவியானவரே நமது அடைக்கலம், ஆண்டவராகிய தேவனே நம்முடைய அடைக்கலம், அவருடைய பிரசன்னமே நமது அடைக்கலம். நீங்கள் வேலை செய்கிற இடத்திலோ, வாழும் இடத்திலோ, பழகும் இடத்திலோ, ஊழியம் செய்யும் இடத்திலோ எத்தனை எதிர்ப்பின் சத்தங்கள் வந்தாலும் பயப்பட வேண்டாம். கர்த்தாவே, நீரே என்னுடைய அடைக்கலம், கர்த்தாவே நீரே எனக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறீர், நீர் மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய பாதத்தை, ஆண்டவர் இயேசுவினுடைய முகத்தை இரவு பகலுமாக தேடி 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 நாம் ஜெயம் பெற்றவர்களாக இந்த புதிய ஆண்டில் நாம் மாற வேண்டும். ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, தாவீதுக்கு நீர் அடைக்கலமாய் இருந்தீர் என்றால், உன்னதமானவரே, உமது கரத்தில் அவர் அடைக்கலமாய் நடந்ததினாலே அவருடைய ஜீவிய காலமெல்லாம் எத்தனை எதிரிகள் தேசங்கள் அவர்கள் எதிர்த்த போதும் எல்லோரும் தோற்று போகும்படி செய்தீர். இன்றைக்கும் தேவனே,
இஸ்ரவேலை நீர் பாதுகாக்கிற தேவன். ஆண்டவராக இயேசுவை ஆராதிக்கிற உலகம் முழுவதும் உள்ள உம்முடைய ஜனங்களை, உம்முடைய சபையை, உம்முடைய பிள்ளைகளை, குழந்தைகளை நீர் பாதுகாக்கிற தேவன், தப்புவிக்கிற தேவன். உமக்கே கோடி கோடி நன்றி. நீரே என் அடைக்கலம் ஆண்டவரே. இதோ ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காக்கிற தேவன். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.